நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. ஹர்ஷா, நீ போய் கார் கிட்ட வெயிட் பண்ணு. எனக்கு ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசி முடிச்சுட்டு வரேன். சரிடா. அடி பாவி, எவ்வளவு தடவை அடிப்பேன் என்னைய? முடிஞ்சா பிடிச்ச அடி பாப்போம். ஏய் ஜானு நில்ல. மெண்டல் பாத்து. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி ஓடி வந்த? அது தானே இருக்கல, அவளை நான் அடிச்சிட்டேன். ஏண்டி என் தங்கச்சி அடிச்சிட்டேன்னு ஏன்ட்டே தைரியமா சொல்ற? ஹர்ஷா, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு. சரி, இப்ப எதுக்கு அவளை அடிச்ச? அது சும்மா. ஏண்டி சும்மா அடிச்சு விளையாடுறதுக்கு நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? அடிச்சு விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைங்களா இருந்தாதான் அடிச்சு விளையாடணும்னு இல்லையே ஹர்ஷா. என்னமோ. சரி, உன்னை துரத்திக்கிட்டே வந்தவள ஆளை காணோம். அதான் எனக்கும் தெரியல, நான் வெளில வந்தது தெரியாம உள்ளே தேடிட்டு இருக்கா போல. சரி, கார்த்தி எங்க? அவன் ஏதோ போன் பேசிட்டு வரேன்னா. ஓ சரி சரி. அப்பாடா, நாளைக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸ் வரணும், அடுத்த 2 நாள் லீவு. சொல்ல மறந்துட்டேன் பத்தியா, நானும் கார்த்திக்கும் பேசிட்டு இருந்தோம் சாட்டர்டே சண்டேயும் ஆஃபீஸ் ஓபன் பண்ணலான்னு. இது ஹர்ஷா? சும்மா சொன்னேன். ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, நீயும் கார்த்திக்கும் மட்டும் ஓட்டுங்க. சும்மா தான் சொன்னேன், எப்படியும் நாளைக்கு ஆஃபீஸ் வந்தானே ஆகணும். ஆமா. எங்க தான் போய் தொலைஞ்சாலும் இவன் என்ன அந்த சைடு பார்த்துட்டு இந்த சைடு நடந்து வந்துட்டு இருக்கா? ஏய் தனா, வெளியே நிக்கிறது. கார்த்திக்கு கால் பண்ணு. சரி பண்றேன். கார்த்திக் ஃபோன். சொல்லு ஹர்ஷா. டேய் எவ்வளோ நேரம் வெளிலே வெயிட் பண்றது? அந்த வரேன். டேய் தனாவும் இன்னும் வரல, அவளையும் கூட்டிட்டு வந்துரு. தனா இங்க என் கூட தான் இருக்கா, வரும். சரி ஓகே. எதுக்கு இப்ப இங்க நீ ஓடிக்கிட்டு இருந்த? அது இல்ல கார்த்திக். எதுக்குன்னு கேட்டேன். ஜானுவா? ஜானுக்கு என்ன? அவன் என்னை அடிச்சுட்டு ஒன்னாலா, அவளை தேடிட்டே துரத்திட்டே வந்தேன், கால் ஸ்லிப் ஆயிட்டு. ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு நீங்க என்ன 10 வயசு குழந்தையா? அதான் நான் விழலையா? காப்பாத்துனேன். சரி, நீ காப்பாத்திட்டல. இந்நேரத்துக்கு நீ விழுந்திருந்தா என்ன ஆகுறது? அப்புறம் நான் என்ன பண்றது? இல்ல அத்தை மாமா ஹர்ஷாக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகலல்ல. ஆயிருந்தா திட்டாத கார்த்திக். உன்னை நான் திட்டணுன்றதுக்காக சொல்லலை தானா. அவதான் சின்ன பிள்ளை ஏதோ பண்றானா, அவளுக்கு ஏத்த மாதிரி நீயும் இறங்கி போய் பண்ணணுமா? சரி சாரி. சரி பாரு, இப்ப நீ அவளை பார்த்தோன்னா கூட ஓடி போய் அடிக்க கூடாது. கார்ல ஏறினதுக்கு அப்புறம் இல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா அடிச்சுக்கோங்க, யாருமே கேட்க மாட்டோம். சரி. சரி வா போலாம். ஜானு. தனா பாத்து, இவ்வளவு தூரம் உள்ள படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்த்தோன்னே ஓடுறா. தனா என்ன இது, ரோட்ல எப்படி ஓடி வந்துட்டு இருக்க? இவதான் ஃபர்ஸ்ட் நீ அடிச்சிட்டு ஓடி வந்தா, இவளை நீ எதுமே கேட்டிருக்க மாட்டியே. அதுக்குன்னு ரோட்ல இப்படி தான் ஓடி வந்துட்டு இருப்பியா? பின்னாடி காரோ பஸ்ஸோ வந்தா என்ன ஆயிருக்கிறது? ஏண்டி இவன் முன்னாடி என்னை அடிப்ப, வீட்டுக்கு போய் அடிக்க வேண்டியதானே? என்ன? ஒன்றும் இல்லை ஹர்ஷா கிளம்பலாம். சரிடா வாங்க 2 பேரும். ஏன் தானே இப்படி பண்ற? பின்னாடி ஒரு காரோ இல்ல லாரியோ வந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? அதான் அப்படிலாம் ஆகல ஹர்ஷா. ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி விடு, நான் தானே அடிச்சிட்டு வந்தேன். முதல்ல உன்னை உதச்சா சரியாயிடும். தனக்கும் உள்ள ஒருத்தவங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு வந்தேன். உள்ள ஒருத்தவங்களுக்கா? யாருக்கு கார்த்திக்? நான் யார சொல்றேன்னு சொல்றவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல உன்னைய சொல்லணும் ஜானு. இப்ப எதுக்கு அவளை அடிச்சுட்டு வந்த நீ?
இல்லை கார்த்திக், நாளைக்கு மட்டும் தான் ஆஃபீஸ் வரணும், அடுத்த 2 நாள் லீவுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்தேன். அவள் அடித்தா, மறுபடியும் நான் அடித்தேன், அப்புறம் அவள் அடித்தா, அப்புறம் ஓடி வந்துட்டேன். சின்ன பிள்ளைங்களை விட கேவலமாக அடிச்சிட்டு இருக்கீங்க தானா. இதுக்கு மேலே ரோட்டில் நீ ஓடுறத பார்த்தேன்னா அவ்வளோதான். ஆஃபீஸ்க்கே நீங்கள் 2 பேரும் வேணான்னு சொல்லிடுவோம். வேணாம் வேணாம். சரி திட்டாதீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு திட்டாதீங்கன்னு வேற சொல்ல வேண்டியது. கார்த்திக், என்னைய மட்டுமே திட்டுறீங்க, அவளையும் திட்டுங்க. அடி பாவி. தானா, உன்னைய மட்டும் அவன் திட்டல, அவளையும் தான் திட்டிக்கிட்டு இருக்கான். சரி சரி சாரி. ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்கிட்டயும் ஒருத்தவங்க சாரி கேட்டாங்க. சரி, 2 பேர்கிட்டயுமே ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஓடி வர மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பேரும் பண்ணுங்க, ஆஃபீஸ்க்கே நீங்கள் வர வேணாம்னு சொல்லிடுவோம். ஓகே, இந்த மாதிரி மறுபடியும் நடக்காது. இது 2 பேரும் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக கடைப்பிடிப்போம். இனிமேல் அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறதுனா நாங்கள் எங்கள் கேபின்லேயே முடிச்சுக்கிறோம். அப்பயும் அடிச்சு விளையாடாம இருக்க மாட்டீங்களா? என்ன ஹர்ஷா, நீ எதுக்கு எடுத்தாலும் திட்டுற? விடு ஹர்ஷா, ரோட்ல இனிமே நீங்க சண்டை போட்டீங்கன்னா அவ்வளவுதான். சரி ஓகே. ஏன் கிரீஷ், ரைஸ் மில்க்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண சொன்னேன், அப்புறம் என்ன ஆச்சு? அப்படியா? ஆமா ஆரவ், அப்புறம் என்னடா ஆச்சு? ஏச்சி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. அந்த பொண்ணு நம்ம ஸ்வேதா அக்காவோட 2வது பொண்ணு. என்ன ஓவே ஒரு மாதிரி வருது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிரிஷ், நீ மேல சொல்லு. டேய் பாவண்டா, அந்த பொண்ணு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. அச்சச்சோ. ஃபர்ஸ்ட் பொண்ணு சரியான வாயாடி. அது எப்படி உனக்கு தெரியும்? ஸ்வேதா அக்கா தான் அடிக்கடி சொல்லி புலம்புவாங்க. ஓகே, நீ பார்த்தது இல்லையா? இல்ல ஹர்ஷா, நான் பார்த்தது இல்ல, இன்னைக்குதான் 2வது பொண்ணையே பாக்குறேன். டேய் அட்வி. என்னடி? எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்? நீ என்ன எஸ்கே வாடி இதையே கேக்குற? என்ன பண்றது, நீ தான் கேட்கணும். என்னோட தலையெழுத்து. ஏன் தலையிலேயே கை வச்சுட்டு உட்காந்துருக்க? தலைவலி. டேய் தலைவலிக்குதா? நான் கூடயே இருந்தா தலைவலி போயிடுமா? புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறியே, நீ கூட இருக்கிறனாலதான் எனக்கு தலையே வலிக்குது. சரி அதை விட, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? ஐயோ படுத்துறாளே. நீ எனக்கு பிரியாணி செஞ்சு தரவான்னு கேளு, நான் ஓகே சொல்றேன். நான் குக் பண்ண ரெடி தான், சாப்பிட நீ ரெடியா? ஐயோ வேணாமா தாயே. சரி விடு, அவ போகட்டும். மர்னாலினி, என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கியா? சேச்சா, உன் மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன்? இல்லை, நான் இது வரைக்கும் உன்னை கோயிலுக்கு வாடி அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. உனக்கு எப்போவுமே ஏசப்பா மட்டும்தான். ஆனால் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு இன்னைக்கு உன்னைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. ஏன் தோணுச்சுன்னு தெரில, அதனால தான் நான் உன்னைய கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அதில் எதுவும் நீ கோவமா இருக்கியா? சச்சா, அப்போல்லாம் எதுவுமே இல்லடி. எனக்கும் நீ வார ஃப்ரைடே ஈவினிங் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் தோணும், இவன் ஏன் நம்மளை கூப்பிட மாட்டா அப்படின்னு. இதனால தான் நீ என்னை கூப்பிடாமலே இருந்தியா? நீ கிறிஸ்டின்ல, கோயிலுக்குலாம் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு தெரில, அதனால தான். மெண்டல், அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி, எங்கே பொட்டு வைக்கலையா நீ? அச்சோ, பொட்டு வைக்கலையோ? ஆமாம். சரி ஓகே, நான் இங்கே ஏதாவது குங்குமம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கிறேன். கோயில் அழகாக இருக்குது, நான் போய் சுற்றி பார்க்கட்டுமா? பாரு. அவளை பார்த்துக்கோ. ஓகே. ஒருக்கா எல்லாரையும் காப்பாற்றுப்பா. அழகாக இருக்குது கோயில், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அப்பா, மயக்கம் வர மாதிரி இருக்கே. அம்மா அம்மா மா மா. மிர்னாலினி, என்னாச்சு? நந்தினி மயக்கப்பட்டு வந்துட்டாங்க. தண்ணி இருக்கா? தண்ணியா? நான் தண்ணி எடுத்துட்டு வரலையே. சரி இரு, வெளில ஒரு கடை இருந்துச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, ஆனால் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. மா. ஐயோ, யாருன்னு வேற தெரியல, தனியாவா விடுறது? மிர்னாலினி, இந்தா. கொடு. இங்க பாருங்க. ஆமா, ஒன்றும் இல்லை, பொறுமையாக வந்துடுங்க. பார்த்துமா, பார்த்து. இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. தேங்க்ஸ்மா. அச்சோ, பரவாயில்ல, இருக்கட்டும்மா. வேற யாரும் உங்களோட வரலையாம்மா? இல்லைம்மா, பக்கத்தில் தான் வீடு இருக்கா, அதனால நான் மட்டும் தான் வந்தேன். சரி வாங்க, நான் வீடு வரைக்கும் வந்து விடுறேன். இல்லைம்மா பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். இல்லைம்மா, நானே வந்து விடுறேன். நந்தினி, அவன் எங்க? அவன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. சரி ஓகே, நான் போய் உங்களை வீட்டில் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுங்க. சரிடி. சரி பார்த்து போ. போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிடு. ஓகே. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கியேம்மா. உன் பேர் என்ன? மிர்னாலினிமா. உங்கள் பேர்? மிர்னாலினியா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. என் பேர் வள்ளி. என்ன வேலை பார்க்குற? அட்வொகேட்டாக இருக்கேம்மா. ஓ நல்லது நல்லது. அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? அது வந்து
எனக்குன்னு யாரும் இல்லைம்மா, நான் சர்ச்சில் தான் வளர்ந்தேன். ஐயோ சாரிம்மா, எனக்கு தெரியாது. பரவாயில்ல. உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க. டேய் ஹர்ஷா, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு கார்த்திக். ஹலோ மிஸ்டர் சுந்தர், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா எங்க போனாங்க? ஐயோ டேய், கத்தாம கேளுடா. இவ்ளோ கத்துறேனே, திரும்பி பாக்குறாரா பாரு அவரு. என்ன வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்கீங்க? அம்மா எங்க போனாலும் கூட போறதுல என்ன வந்துருச்சான்? வாங்க மாமா உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க மாப்பிள்ள. என்ன கார்த்திக், சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல வீட்டுக்கு. ஆமா தாத்தா, நாளைக்கு 2 நாள் லீவு, வேலையும் அவ்வளோவா இல்லையா, அதான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டோம். சரி, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அது வந்து தாத்தா, வந்ததுல இருந்தே வள்ளியாத்தைய காணோம். அதான் ஹர்ஷா வந்துட்டு மாமா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் சண்டை. முன்னாடியாச்சும் சண்டை போட்டாலும் அப்புறம் கேர் பண்ணுவாரு, இப்ப அதுவும் இல்ல. ஹர்ஷா வாய மூடு. என்ன மாதிரி உன் மாப்பிள்ளைய கேளு, அம்மா எங்கன்னு. மாப்பிள்ள, வள்ளி எங்க? கோயிலுக்கு போயிருக்கான் மாமா. இவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் கத்துறேனே, எனக்கு பதில் சொல்லணும்னு தோணலையா? ஏன் ஹர்ஷா இப்படி கத்துற? அமைதியா கேட்டா சொல்லியிருப்பாரு. சரி, ஏன் கோயிலுக்கு இவரும் கூட போக மாட்டாரோ? டேய் ஹர்ஷா விடு, கோயில் இங்கே தானே இருக்கு, அதான் அக்கா மட்டும் போயிருப்பாங்க. ஆமா ஹர்ஷா, சண்டை போடாத. சுஜாமா, நீங்களும் ஏமா அப்படி பண்றீங்க? இல்லப்பா, கோயிலுக்கு தானே போயிருக்கா, அதான் வந்துருவான்னு சொன்னேன். என்ன நீங்களும் உங்க மாமாக்கு சப்போர்ட்டா? ஹர்ஷா அம்மா அப்படி சொல்லல. அம்மா வந்துருவாங்க ஹர்ஷா, எப்பவும் போற கோயில் தானே. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. என்னமோ இன்னைக்கு அம்மா தனியா போனது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை நான் என்னன்னு கேட்டா நான் உடனே கத்துறேனா? ஐயோ அப்படி இல்லப்பா, நீ என்ன நினைச்சு பண்ணாலும் இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணுவ. ஆனா அக்கா வந்துருவாங்க, நீ பயப்படாத. என்னமோ போங்க. டாக்டர். என்ன ஜானு? ஐயோ அத்தை எங்க தான் போனாங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. வள்ளிமா சுஜாமா கிட்டே சொல்லிட்டு போல, அதான் இங்க பிரச்சனையே. சுஜாமா கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாவது அம்மா ஹர்ஷா கிட்ட சொல்லுவாங்க. வள்ளிமா அப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதான் இங்க பிரச்சனை. இவ்வளவு நேரம் ஹர்ஷா கேட்டுட்டு இருந்ததுக்கு அப்பா ஏதாவது ரிப்ளை பண்ணி இருந்திருக்கலாம். அவன் எங்க கேப் கொடுத்தான்? திட்டிக்கிட்டே இருந்தா அப்பா எப்படி பதில் சொல்லுவாங்க? ஐயோ அப்பா பாவம். ஆனா என்னன்னே தெரியல, ஹர்ஷாக்கும் அப்பாவுக்கும் மட்டும் எப்பவுமே ஒத்தே போக மாட்டேங்குது. ஆமா, உனக்கும் உங்க அப்பாவுக்கு மட்டும் ஒத்து போயிடுது. அவரை பத்தி இப்ப எதுக்கு பேசுற? சரி சரி, கோவப்படாத. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவனுக்கு எப்பதான் அப்பா மேல உள்ள கோவம் போதோ.